வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 3/9/2025 விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:04. கரணம் 6 மணி முதல் 7:30 வரை. திதி இன்று அதிகாலை 2:08 வரை. தசமி பின்பு ஏகாதேசி. நட்சத்திரம் இன்று இரவு 10:28 வரை. பூராடம் பின்பு உத்திராடம். யோகம் இன்று காலை 6:03 வரை. சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 10:28 வரை. ரோகிணி பின்பு மிருகசிரீஷம். மேஷராசி நேயர்களே, எதிலும் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் உண்டாகும். வேகமாக செயல்படுவீர்கள். முன்னேற்றங்கள் உண்டாகும். சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அஸ்வினி யோசித்து செயல்படவும். பரணி நெருக்கம் உண்டாகும். கிருத்திகை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். ரிஷபராசி நேயர்களை, வேகமாக செயல்படுவீர்கள். பணியில் ஆர்வமான நிலை உருவாகும். நட்பு வட்டாரம் விரிவடையும். எதிலும் ஆதாயங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். சுற்றி உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். வெற்றிகள் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். வளமான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை அனுபவங்கள் கிடைக்கும். ரோகிணி ஆதாயங்கள் கூடும். மிருகசிரீஷம் வளமான நாள். மிதுன ராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். தன்னம்பிக்கை அதிகமாகும். தடைகளை நீக்கி வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தேகநலன் சீராகும். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள். தடைகள் நீங்கி சுபிட்சங்கள் உண்டாகும். புகழும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருகசிரீஷம் நெருக்கடிகள் நீங்கும். திருவாதிரை வருமானம் கூடும். புனர்பூசம் வெற்றிகள் கிடைக்கும். கடகராசி நேயர்களே, தடைப்பட்டு இருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். விவசாயம் தொடர்பான துறைகளில் லாபமான நிலை ஏற்படும். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தேகநலனில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பணியில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் வளமான நாள். பூசம் ஆசைகள் பூர்த்தியாகும். ஆயில்யம் தேக்நிலை நீங்கும். சிம்மராசி நேயர்களே, வேகமாக செயல்படுவீர்கள். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். பேச்சுக்கள் குறைத்து கொள்வது நல்லது. எதிலும் யோசித்து செயல்படவும். நட்பு வட்டாரத்திடம் ஆதரவுகள் அதிகமாகும். தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மகம் நிதானம் தேவை. பூரம் வளமான நாள். உத்திரம் நினைத்தது நிறைவேறும். கன்னிராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். ஆதாயங்கள் அதிகமாகும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை ஏற்படும். நினைத்த காரியம் நிறைவேறும். பொறுமையுடன் செயல்படவும். கௌரவங்களும் புகழும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் அலைச்சல்கள் கூடும். ஹஸ்தம் வளமான நாள். சித்திரை நிதானம் தேவை. துலாம் ராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். பணியில் ஆதரவான நிலை ஏற்படும். நினைத்த காரியம் நிறைவேறும். உத்தியோகத்தில் வளமான நிலை உருவாகும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். முயற்சிகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். சித்திரை மகிழ்ச்சியான நாள். சுவாதி ஆதரவுகள் கூடும். விசாகம் தன்னம்பிக்கை ஏற்படும். விருச்சிகராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். சொந்த பந்தங்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும். வியாபாரத்தில் இடமாற்றம் கிடைக்கும். நினைத்த காரியம் நிறைவேறும். கௌரவங்கள் அதிகமாகும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். லாபங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். விசாகம் ஆதாயங்கள் கூடும். மனுஷம் கௌரவங்கள் மேலோங்கும். கேட்டை வளமான நாள். தனுசு ராசி நேயர்களே, மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். மனமகிழ்ச்சி உண்டாகும். வேலை தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். தடைப்பட்டிருந்த வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். கௌரவங்கள் மேலோங்கும்.
அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மூலம் ஆசைகள் பூர்த்தியாகும். பூராடம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். உத்திராடம் வளர்ச்சிகள் அதிகமாகும். மகர ராசி நேயர்களே, சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் மாற்றங்கள் ஏற்படும். எதிலும் நிம்மதியான நிலை ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகமாகும். பேச்சுக்களில் லாபமான நிலை உருவாகும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. அலைச்சல்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் குழப்பங்கள் தீரும். திருவோணம் வளமான நாள். அவிட்டம் அனுபவங்கள் கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அவிட்டம் ஆதரவுகள் கூடும். சதயம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். புரட்டாதி கடமைகள் அதிகமாகும். மீன ராசி நேயர்களே, மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். வேகமாக செயல்படுவீர்கள். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். வியாபாரத்தில் பொருள் வரவுகள் கூடும். நுணுக்கங்களையும் மாற்றங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். பணியில் லாபமான நிலை ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அனுகூலங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். புரட்டாதி நெருக்கம் உண்டாகும். உத்திரட்டாதி வளர்ச்சிகள் கூடும். ரேவதி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.